ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா 48 இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் கையில் இருக்கிற பழம் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட். இந்த பழத்துக்கு வந்து 3 பேர் இருக்குது. தாட் புட் பழம், கொடி தடைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழம் வந்து அதிகமாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழத்தை வந்து இப்படி தான் கையில் வச்சுட்டு இருந்தேன். அந்த பழத்தை வந்து விதை போட்டு இந்த மாதிரி பெரிய ஒரு கொடியாக வளர்த்துட்டேன். இதில் வந்து நிறைய பழம் எனக்கு கிடைச்சிது. ஒரு 100 பழத்துக்கு மேலேயே கிடைச்சிருக்கும். இந்த பழத்தோட நன்மைகள் வந்து ரொம்ப அதிகம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வைட்டமின் நிறைய வைட்டமின் சத்து உள்ள பழம். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த ஒரு டெய்லி ஒரு பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கின் நம்மளை வந்து இளமையாக வச்சுக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்க அதிகமாக இந்த பழத்தை வந்து எடுத்துக்கலாம், குழந்தைங்களை எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் இந்த பழம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்பனையும் பண்ணுறாங்க. அது எங்கே அப்படின்னு தெரியல. பாருங்கள், பூ நிறைய இன்னும் மேலெல்லாம் காய காய்ச்சிருக்கு. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற வேப்ப மரத்தில் வந்து இதை வந்து ஏற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதே கொடி நிறைய வளர்ந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இந்த ஃபேஷன் ஃப்ரூட் பழம் இருக்குது. அது வந்து எப்படி நான் ஜூஸ் போடுறது அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வந்து பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜூஸ் ஜார் எடுத்து இது ரெண்டை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். உள்ளே வந்து வெறும் விதை தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஜூஸியாக ஒரு இருக்கும். அதுதான் வந்து நம்ம இப்போ ஜூஸ் போட போகிறோம். பாருங்கள், எடுத்தாச்சு விதையை ஃபுல்லாக. அது வந்து நல்லா பழம் வந்து பழுத்திருக்கு, அதனால வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். விதையை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இதில் வந்து வைன் கூட தயாரிக்கிறாங்க, அதுவும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பழத்தையும் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த விதையோடு எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் ஐஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நான் வந்து ஐஸ் யூஸ் பண்ணலை, ஒரே சின்ன கட்டி மட்டும்தான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இப்படி க்ளீனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து உர வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டரை வந்து சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நெக்ஸ்ட்டு லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும். ரெண்டுமே கலந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மிக்ஸியில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி கொட்டையோடு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக புளிப்பும் இனிப்பும் சேர்ந்துருக்கிறதுனால லைட்டாக உப்பும் மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். கண்டிப்பாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா ஜூஸை வந்து இதில் ஊற்றிட்டு பாருங்கள், எல்லோ கலரில் பழம் கலர்லேயே வந்திருக்கு. நீங்களும் வந்து இந்த பழத்தோட ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் வீடியோ போடுவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.